Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1,79,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கீங்க. So thank you very much. நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு டென்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஃபியூச்சர் அப்படின்னா என்னது? எதிர்காலம். பெர்ஃபெக்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வினை வந்து முடிந்தது அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். பட் அதெல்லாம் இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அந்த ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கண்டினியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சரில் ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடியோ, லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஓகேவா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகும், ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேச்சு வழக்கில் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 10 வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், அப்போ அடுத்த வருஷமாக நான் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ அடுத்த வருஷம் ஆச்சுன்னா இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அப்போ அடுத்த வருஷமும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஓகே, இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆக போகுது. that is called as future perfect continuous tense. உங்களுக்கு இந்த டைம்லைன்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப வந்து அட்வான்ஸ்டான ஒரு டென்ஸ். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது எத்தனாவது வீடியோ? 91th டே. டென்சஸில் வந்து 91th டே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா டென்ஸுமே பாருங்கள். ஓகே, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் பி வெரி யூஸ்ஃபுல். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். சும்மா நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஓகேவா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு படிக்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மனப்பாடம் பண்ணிங்கன்னா யூஸே கிடையாது. எங்கே இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம பேசும்போது இது யூஸ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். மொத்தம் வந்து எத்தனை டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது? 4 டைப்ஸ். ஓகே, என்னென்ன இருக்குது? பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். ஓகேவா? கேள்வி வாக்கியத்தில் 2, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. சாதாரண வாக்கியங்கள் என்னென்ன இருக்குது? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் லைன், இந்த டென்ஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஓகேவா? இது வந்து நவ். ஓகேவா? இப்போ நவ் இது வந்து ப்ரெசன்ட்னு எடுத்துக்கோங்க. இது என்ன மந்த்து? மார்ச் மந்த். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்ச். ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர். இது வந்து பாஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுமே, நான் வந்து அடுத்த மார்ச், இது வந்து 2023, இப்போ தானே சொல்லியிருக்கேன், 2023ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 2024. அடுத்த மார்ச் வந்ததுன்னா நான் இதே கம்பெனியில் 10 வருஷமாக நான் வேலை பார்த்து கொண்டே இருப்பேன். நீங்கள் கம்பெனியில் வந்து எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. பாஸ்ட்டில் இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நவ் இப்போவும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த வருஷம் மார்ச் அப்போவும் நீங்கள் அதே கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அப்போது பேச்சு வழக்கில் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 10 வருஷமாக நான் இங்கே வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான்.
அப்போது ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சர் வந்தால் கூட ஃப்யூச்சரில் கூட அந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆகும். எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஈவன் பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கலாம், ப்ரெசண்ட்டில் இருந்து கூட சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? இந்த நேம் இட் செல்ஃப் நேம் இட் செல்ஃப் ஹாஸ் அ மீனிங், ரைட்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் நேம்ஸ். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது நம்ம இதோட நேம்ஸ் வந்தாலும் ஒரே ஃபார்மேட் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன், மறந்துடாதீங்க. வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினா என்ன அர்த்தம்? ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்குறீங்க, அவ்வளோதான். நம்ம வெர்பு வந்து ப்ளே அப்படின்னு இருக்குன்னா பிளேயிங், குக் அப்படிங்கிறது நம்ம வெர்புனா குக்கிங். ஓகே, இந்த மாதிரி தான் வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அதான் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த மார்ச் மாதம் வந்தால் நான் இங்கே 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருப்பேன். ஓகே, நான் இங்கே ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து அது எப்படி நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், இதுக்கு நம்ம சொன்னால் பார்த்த டைம் லைன் அதே தான். எங்கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். பட் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் கவனிங்க, நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே அல்லது அடுத்த மார்ச் மாதம் வந்தால் இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பை நெக்ஸ்ட் மார்ச். ஓகேவா? பை நெக்ஸ்ட் மார்ச், அடுத்த மார்ச் வந்தால், அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்தால், பை நெக்ஸ்ட் மார்ச் நான் இங்கே 10 வருஷமாக வேலை செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் நம்மளோட ஃபார்மெட் இல்லையா? இதில் வந்து முதல்ல போட்டுடலாம். நீங்கள் வந்து பை நெக்ஸ்ட் மார்ச் அப்படிங்கிறத முதல்ல போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு டென்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்ததாக நான் இங்கே 10 வருடமாக வேலை செய்து கொண்டே இருப்பேன். இதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ போட்டுடலாமா? அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் வருமா? ஐ வில் ஹாவ் பீன் வெர்பு, வேலை செய்யறது தான் வெர்பு, ஒர்க். இதோட ஐஎன்ஜி சேர்த்துறீங்க, ஒர்க்கிங். ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். எத்தனை வருஷமா? 10 வருடமாக. டியூரேஷன் தெரிஞ்சிருச்சு. இங்கே ஃபார் வருமா சின்ஸ் வருமா? ஃபார் இல்லையா? நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா நான் இங்கே 10 வருஷம் வேலை செஞ்சிட்ருப்பேன். இது நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அந்த டென்ஸு. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். பை நெக்ஸ்ட் மார்ச் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 years. அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா இங்கே 10 வருஷமாக நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். அவ்வளோதான். பேச்சு வழக்கில் அப்படி தான் சொல்லுவோம். இதே இது அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா அவன் இங்கே 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. ஐக்கு பதிலாக ஹீ வரும். அவ்வளோதான். பை நெக்ஸ்ட் மார்ச் ஹீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் 10 years. நான் இங்கேன்னு எழுதியிருக்குமா? இப்போ இங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன சேர்ப்போம் நம்ம? ஹியர், ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு போட்டுக்கணும். சின்ன கரெக்ஷன். ஓகே. ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. இங்கே அப்படிங்கிறத நம்ம இங்கே தமிழில் மென்ஷன் பண்ணலைன்னா இது தேவைப்பட்டிருக்காது. நான் இங்கே தமிழில் போட்டதுனால அங்கே ஹியர் வரும். ஒர்க்கிங்க்கு அப்புறம் ஹியர். இதே இது அவள் வந்து நெக்ஸ்ட் மார்ச் வந்துச்சுன்னா அவள் இங்கே வந்து 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஷீ. பை நெக்ஸ்ட் மார்ச் ஷீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. அடுத்த மார்ச் மாதம், அடுத்த வருஷம் மார்ச் மாதம். அப்போ அது ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. அந்த விஷயம் கண்டினியூவாக தான் போகுது. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். இப்போ நாங்கள் அப்படின்னு வந்தால் வி வரும். அடுத்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா 10 வருஷமாக நாங்கள் இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்லுவீங்க? பை நெக்ஸ்ட் மார்ச் வி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. தட்ஸ் இட். அடுத்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா அவங்க 10 வருஷமாக இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர்கள்னா தே. பை நெக்ஸ்ட் மார்ச்
they will have been working here for 10 years. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சப்ஜெக்டை மாற்றி மாற்றி போடுங்க. ஈவன் செந்தில்னு கூட எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் செந்தில்னு இருக்குது. அடுத்த மாதம் மார்ச் மாதம் வந்துச்சுன்னா செந்தில் இங்கே தான் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பை நெக்ஸ்ட் மார்ச் செந்தில் will have been working here for 10 years. சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி போட்டு நிறைய சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ண வேண்டியதான். இப்போ தெரியுதா எதுக்கு இந்த டென்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு? ஃப்யூச்சரில் நடக்க போகிற, கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு விஷயத்தை இப்போவே நம்ம சொல்கிறது தான். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? என்ன எழுதியிருக்கேன்? அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நாங்கள் சென்னை குடியேறி 5 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கோம், இல்லை வசித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அடுத்த வருஷம் வந்தா அப்படிங்கிறதுக்கு வந்தால் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இல்லை அடுத்த வருஷம் வந்துச்சுனால அடுத்த வருஷத்துக்குள், இந்த மாதிரி இதுக்கெலாம் பை தான் இதில் யூஸ் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஓகேவா? பை அடுத்த வருடம் அப்படின்னு நெக்ஸ்ட் இயர். பை நெக்ஸ்ட் இயர். அடுத்து நம்ம ஃபார்மேட்க்கு வந்துடலாமா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தானே. இங்கே என்ன சப்ஜெக்ட்டு? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. அடுத்து வில் ஹாவ் பீன் போட்டுக்கோங்க. வி வில் ஹாவ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. வாழ்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? லிவ். லிவிங். அதோட ஐஎன்ஜி சேர்ப்போமா? அப்போ என்ன ஸ்பெல்லிங்? இதுதான் ஸ்பெல்லிங். வி வில் ஹாவ் பீன் லிவிங் சென்னையில். இல் அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? இன் சென்னை. ஓகே. வி வில் ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை. நாங்கள் சென்னையில் வாழ்ந்து கொண்டே இருப்போம். எத்தனை வருஷமா? 5 வருடமாக. டியூரேஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன போடணும்? ஃபார் 5 years. தட்ஸ் இட். அடுத்த வருஷம் வந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பை நெக்ஸ்ட் இயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த பை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பைக்கும் என்ன மீனிங் தெரியணும், இந்த இடத்துல ஃபார் வந்தால் என்ன மீனிங், ரெண்டுமே வந்து இந்த டென்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் அண்டர்லைன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுத்துக்கும் மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷம் வந்தா அப்படின்னா பை நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? இதே இது அடுத்த மாதம் வந்தால் அப்படின்னா பை நெக்ஸ்ட் மந்த். அடுத்த ஜூலையில் அப்படின்னா பை நெக்ஸ்ட் ஜூலை. 2024 வந்தா அப்படின்னா பை 2024. பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக, டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு. 5 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், ஃபார் 5 years. 10 மாதமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஃபார் 10 months. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் ஒரு 1 வீக்காக நாங்கள் வந்து சென்னையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லை 1 வீக்காக நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் 1 week. பாருங்கள், ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பை, ஃபார் ரெண்டுமே வந்து நம்ம டென்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் மாற்றலாமா? இப்போ நாங்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கு பதிலாக அவன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவன் சென்னையில் 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்பான். எப்படி சொல்லுவீங்க? அவன்னா ஹி. வீணா நாங்கள், அதுக்கு பதிலாக அவன்னா ஹி. சப்ஜெக்ட் மட்டும் மாறும், அவ்வளோதான். பை நெக்ஸ்ட் இயர் ஹி வில் ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 5 years. இது அவள் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவள் வந்து சென்னையில் 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ அவள்னா ஷி. பை நெக்ஸ்ட் இயர் she will have been living in Chennai for 5 years. That's it. அவர்கள் அப்படின்னு வருது. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அவங்க சென்னையில் 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. By next year they will have been living in Chennai for 5 years. ஓகே, சீதா அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா சீதா சென்னையில் தான் 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. By next year, Sita will have been living in Chennai for 5 years. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? சப்ஜெக்ட் மாற்றி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டென்ஸ் தான். பட் இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கணும். கீவேர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த பை, ஃபார் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த டென்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். பொதுவாகவே வந்து இந்த ஃபார் அப்புறம் வந்து சின்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்துருக்கோம், பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். பட் இங்கே பாருங்களேன், நம்ம முன்னாடியே இந்த மாதிரி போட்டுக்கிறோம். பை நெக்ஸ்ட் இயர் போட்டுட்டு தான் நம்ம ஸ்ட்ரக்சரே ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இது வரல, பை நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது வரலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சென்னையில் 5 வருடமாக வசித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்கன்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இது எந்த இடத்துல வரும், அந்த டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காக உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அது ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுக்க போகிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறத இந்த பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த மாதம் வந்துச்சுன்னா நாங்கள் 2 வருஷமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம், ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்போம். பேச்சு வழக்கில் நம்ம வந்து இப்படியே சொல்ல மாட்டோம். அடுத்த மாதம் வந்தால் நாங்கள் 2 வருடமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்போம், இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்த மாதம் வந்துச்சுன்னா நாங்கள் இங்கிலீஷ் வந்து 2 வருஷமாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? நாங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகேவா? கற்றுக்கொண்டே இருப்போம், கற்றுக்கொண்டேனா லேர்ன், அந்த வேர்டிங்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நம்மளோட வெர்பு. ஓகேவா? அடுத்த மாதம் வந்தா இல்லை அடுத்த மாதத்துக்குள் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு பாருங்கள். அதுக்கடுத்து நாங்கள் 2 வருடமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன வந்து கரெக்டாக வரும், என்ன இந்த சென்டென்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுங்கள். 2 வருடமாக அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ப்ரிப்போசிஷன் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்து போடுங்க. இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னா வீடியோ கொஞ்சம் முன்னாடி கூட போய் பார்த்துட்டு கூட கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த டென்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டென்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் நீங்கள் வந்து எந்த இடத்துல வரும் இந்த டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கிளியராக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான், இவ்வளோ தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த டென்ஸை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி காமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேவா? நான் வந்து செக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் போடுவீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி ரொட்டீன்லேயும் அதை வந்து நீங்கள் பழக்கப்படுத்துங்க. ஓகேவா? இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.